Hi friends, welcome to Jinitha's lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் போண்டா தாங்க செய்ய போறோம். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்வீட் போண்டா செய்யறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பழுத்த வாழைப்பழமா ஒரு 4 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, ஒரு 1/2 கப் துருவின தேங்காய், 2 ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மறுபடியும் நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா கலந்துக்குங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வீட்டில் வாழைப்பழம் வாங்கி வச்சு யாருமே சாப்பிடல அப்படிங்கிற டைமிங்கில் இந்த மாதிரி நம்ம சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற மாவையும் ஒன்றொன்னா உள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பராக நம்ம பனானா ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பனானா ஸ்வீட் போண்டா வெளியே நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.